அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பிறந்திருக்கக்கூடிய வேளையில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து கைகோர்த்து கொண்டு சுங்கச்சாவடிகளை மீண்டும் உயர்த்தியிருக்கிறது. நாம் அனைவரும் வாங்கக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் 15 ஆண்டுகள் சாலை வரி கட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் சுங்கச்சாவடி என்று வைத்துக்கொண்டு மக்களை கொள்ளையடித்து மக்களிடம் அனைத்து வரிகளையும் வாங்கியதும் இல்லாமல் பட்டப்பகல் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மத்திய மாநில அரசை கண்டித்து இந்த கட்டண உயர்வை எதிர்த்தும் மக்கள் நல்வாழ்வு கட்சியின் சார்பாக இந்த கண்டன உரையை பதிவிடுகிறேன். அனைத்து பொதுமக்களும் சிந்திக்காவிட்டால், விழிப்புணர்வோடு வாழாவிட்டால் நம் ஊதியங்கள் அனைத்தும் அரசுக்கே சென்றுவிடும். நாம் கடன் பெற்றுதான் உலகில் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதை உணர்ந்து சிந்திப்பீர், செயல்படுவீர். பொறுத்தது போதும், பொங்கி எழு தமிழா. சுங்கச்சாவடி கட்டண உயர்வை தமிழகம் முழுவதும் எதிர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். மக்கள் நல்வாழ்வு கட்சி தூத்துக்குடி மாவட்ட தலைவர், தென்மண்டல அமைப்பாளர் ஆர்.கே. பாவேந்தன். நன்றி.